அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரண்யா, லக்ஷ்மி, பாண்டி, மாலதி, நளினி, நந்தா, அசோக் குமார். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இது சென்ற வகுப்பில் இதுவரையும் நம்ம பார்த்த தலைப்புகளில் தமிழில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் சேட்டில் வந்து போடலாம். போட்டிங்கன்னா அதை ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போகலாம். அதே மாதிரி பிரேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா, டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா போட்டிங்கன்னா நான் அதை அப்படியே ஆன்சர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இலக்கணம் வந்து இதுவரை கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எது வரையும் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா முதல் 5 தலைப்புகள் வந்து எல்லா இலக்கண வகைகள் பார்த்தாச்சு. ஸோ அதற்கு அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து கோடிட்ட இடத்தின் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்றது அது வரையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, ஊர் பெயர்களின் மறு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுல இருந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 to 2 கேள்விகள் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து தமிழ் புக்லேயே வந்து கண்டென்ட் வந்து இருக்கு. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரலாற்று ரீதியில் முக்கியமானவர் வந்து வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பை அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி வந்து சிவகங்கை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தமிழ் புத்தகத்தில் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே வந்து படிக்க போகிறோம். அதுக்கடுத்து முக்கிய தலைவர்கள் அடிப்படையில், அதுக்கடுத்து நேற்று படிக்க வேண்டிய நம்ம தாரா பாரதி வந்து அவருடையதையும் நம்ம இன்றைய வகுப்பில் வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட் வந்து எனக்கு யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக நான் இப்போ இல்லை, இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து டீச்சிங்கில் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் வந்து. ஓகே. ஸோ அப்போ தாரா பாரதி பற்றியும் அதே மாதிரி வேலுநாச்சியார் பற்றியும் நம்ம இன்றைய வகுப்பில் படிக்க இருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம பாலிட்டியில் நம்ம இன்றைய படிக்க உள்ள முக்கிய தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து படிக்க இருக்கோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கவர்னர் பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா கவர்னர்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு பல காரணங்களால். ஸோ அவரை பற்றின கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து மிக முக்கியமானது. அப்புறம் சட்டமன்றமும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ முதலமைச்சர், கவர்னர், சட்டமன்றம் இதன் அடிப்படையில் கேள்விகள் திருப்பி வரனால அந்த டாபிக் வந்து படிக்க இருக்கும். டெஃபினட்டா அப்கமிங் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தொடர்பாக வந்து கேள்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட சேர்ந்த மாதிரி நம்ம இன்றைய வகுப்பில் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அதோட சேர்ந்த மாதிரி நம்ம வந்து சயின்ஸும் பார்க்குற மாதிரி தான் பிளான்ல இருக்கும். அண்ட் HCF LCM வந்து இன்றைய வகுப்பு வந்து கடைசி வகுப்பா நமக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைய புதுத்தமிழ் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க உள்ள தலைப்பு ஊர் பெயர்களின் மறு அப்படின்றது படிக்க இருக்கோம். ஸோ வாங்க படிப்போம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனால் டெஃபினட்டா இதுல இருந்து 1 to 2 கேள்வி வந்து கன்ஃபார்மாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்டு. ஸோ ஊர் பெயர்களின் மறு அப்படின்னும் போது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் பண்ணி கூப்பிடுறது வேற ஒன்றும் இல்லை வந்து. ஸோ வீட்டில் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, பேர் பெருசாக இருக்கும், ஆனால் ஷார்ட் பண்ணி சிம்பிளாக வந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ பின்னாடி இருக்கிற நேமை கட் பண்ணிட்டியும் அல்லது வந்து மொத்த நேமையை வந்து சுருக்கி ஒரு சிறிய பேரை வந்து அழைப்பது உண்டுல. ஸோ அதே மாதிரி தான் ஊர் பெயரில் மறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் பெருசாக இருக்கும். இப்போ திருச்சிராப்பள்ளி அப்படின்றத வந்து திருச்சி அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க. ஸோ அந்த கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்னு அதான் மறு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி எந்தெந்த ஊர்களின் பெயர்கள் வந்து என்னென்ன வடிவில் இருக்கு, நம்ம அந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஊரை அருகாமையில் இருக்கோம்னு நமக்கு தெரியும். அதே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊர் பெயர்களின் மறு வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அதை கேள்வியை கேட்கும் போது வந்து சிலரால் விடையளிக்க முடியும், சிலரால் விடையளிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாராலும் விடையளிக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. ஸோ நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை வந்து தஞ்சையும், திருநெல்வேலி என்னும் பெயரை வந்து நெல்லை எனவும் வழங்குகிறோம். இது ரொம்ப ஃபேமஸானது. தஞ்சை, தஞ்சாவூர் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம், திருநெல்வேலி, நெல்லை ஞாபகம் வச்சுக்கலாம். அது குடந்தை அப்படின்னா எதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதை படித்தவர்கள் இல்லைன்னா அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். குடந்தை அப்படின்னு கும்பகோணத்தை வந்து குறிக்கக்கூடிய பெயரா வந்து இருக்கு. அந்த மாதிரி தான் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு எனப்படும். கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி தஞ்சாவூர், கோயம்புத்தூர் ஊர்களை தஞ்சை, கோவை என சுருக்கி அழைக்கிறோம் வந்து. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இவை தஞ்சை, கோவை என சிதைந்து வந்துள்ளதால் இவற்றை மறு என அழைக்கிறோம் அப்படி பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா மறு அப்படின்னா சிதைந்து வருதல் அப்படி பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்ப நம்ம இலக்கண விதிக்கு உட்படாம வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து வருதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப அது என்ன சொல்லணும் மறு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மறு அப்படிங்கிறது ஊர் பெயர்கள்ல இருந்து நமக்கு கேள்வியா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அது முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஊர் பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லி சிதைந்து அழைக்கப்படுகிறது அப்படிங்க. மறு பெயர் என்ன அப்படின்னா ஆத்தூர். அப்ப ஆத்தூர் அப்படின்னு ஆத்தூர் அப்படின்றது வந்து தான் அழைக்கப்படுகிறது. ஸோ ஆற்றூர் அப்படின்றது ஆத்தூரா வந்து மாறி இருக்கு. அப்ப ஆற்றூருடைய மறு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சேலையூர் அப்படின்றத என்ன ஆயிருக்குன்னா சேலம் ஆயிருக்கு. இப்போ வந்து சேலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இதுல இடத்துலையும் பயன்பாட்டில் வந்து இருக்கு. ஆனால் அது ஒரிஜினலா அதனுடைய ஊர் பேர் என்ன சேலையூர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ சேலையூர் வந்து சேலமா மாறி இருக்கு. கரூர் அப்படின்றது கரூர் வந்து குறிக்குது. கொடைக்கானல் அப்படின்றது கொடையா இருக்கு. மணப்பாறை வந்து மணவையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்பாங்க. இதுல
இதுல மிக முக்கியமானது அப்படின்றத மட்டும் நான் மார்க் பண்றேன் உங்களுக்கு. அது வந்து கேள்வி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேலையூரும் கருவூர் அப்படின்றது வந்து கரூரை குறிக்குது. கொடைக்கானல் வந்து கோடையும், மணப்பாறை வந்து மணவை, அந்த விருதுநகர் வந்து விருதை அப்படின்னு குறிக்குது. பரமக்குடி அப்படின்னு பரம்பை, அந்த சங்கரங்கோவில் வந்து சங்கை, அம்பாசமுத்திரம் வந்து அம்பை, அந்த அறந்தாங்கி அறந்தை, அலங்காநல்லூர் அப்படின்றது அலங்கை, சிங்களாந்தபுரம் அப்படின்றது சிங்கையும், சிங்காநல்லூர் அப்படின்றது சிங்கை குறிக்கும். அப்ப சிங்களாந்தபுரமும் சிங்காநல்லூரும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை அப்படின்ற பெயர்ல இருந்தா மருவா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மயிலாடுதுறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மயூரம் அப்படின்னும். அதே மாதிரி சேந்தமங்கலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேந்தை வந்து, சோழிங்கநல்லூர் அப்படின்றது சோழிங்கர் வந்து, திருவண்ணாமலை அப்படின்றது அருணை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. கருந்தட்டைக்குடி அப்படின்னா கரந்தை வந்து, கரிவலம் மந்தநல்லூர் அப்படின்னு கருவை வந்து, ராமநாதபுரம் அப்படின்றது முகவை வந்து, நாகர்கோவில் அப்படின்றது நாஞ்சி அப்படின்னு சொல்லி, மயிலாடுதுறை வந்து ஏற்கனவே பார்த்தோம், மயூரம் அப்படின்னு பார்த்தோம், இது மாயூரம் அப்படின்னு சொல்லி மருவா வந்து இருக்கு. திருத்தணி அப்படின்றது தணிகை அப்படின்னா அவருடைய மருவரா இருக்கு வந்து. அதே மாதிரி வேதாரண்யம் அப்படின்னா வேத, திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சீரளவாய், அலைவாய், செந்தூர் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே எதை குறிக்குன்னா திருச்செந்தூர். திருச்சீரளவாய் என்ன திருச்செந்தூர் தான் குறிக்குது, அந்த செந்தூரும் திருச்செந்தூர் தான் குறிக்குது, அலைவாய் அப்படின்னு திருச்செந்தூர் தான் குறிக்குது. தருமபுரி அப்படின்றது தகடூர் அப்படின்னு பார்க்குறோம். உசிலம்பட்டி அப்படின்னு உசிலை, காஞ்சிபுரம் வந்து காஞ்சி, உங்களுக்கு தெரிஞ்ச தஞ்சை, காஞ்சி, கோவை அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆனால் மார்க் பண்ணல. பாளையங்கோட்டை அப்படின்றது பாலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து குறிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஊர் பெயர்கள், மருவு வந்து அதற்கு அடுத்து பார்க்கறது. ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஸ்ரீவை வந்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு ஸ்ரீவி வந்து, அருப்புக்கோட்டை அப்படின்னா அறுவை வந்து, சிதம்பரம் அப்படின்றது தில்லை வந்து, அது இம்பார்ட்டன் வந்து தில்லை அப்படின்றது மருவு வந்து. அடுத்து சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து அப்படின்னு பார்க்கணும். உறையூர் அப்படின்னா உரந்தை இம்பார்ட்டன் வந்து. திருவாரூர் அப்படின்றது ஆரூர் வந்து, மயிலாப்பூர் வந்து மயிலை, வண்ணாரப்பேட்டை வந்து வண்ணை வந்து, பூவிருந்த வள்ளி தான் பூந்தமல்லியா இருக்கு. அண்ட் சைதாப்பேட்டை அப்படின்னு சைதையா மாதிரி இருக்கு. வானவன் மாதேவி அப்படின்னா மானம்பாதி அப்படின்னு பார்க்குறோம். மன்னார்குடி அப்படின்னா மண்ணை, அதே மன்னார்குடி வந்து மண்ணை, 2 சுழி இன்னும் இருக்கு, 3 சுழி இன்னும் இருக்கு. நாகப்பட்டினம் வந்து நாகை, புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, புதுக்கோட்டையை புதுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புதுச்சேரி வந்து புதுவை, கும்பகோணம் குடந்தை வந்து, திருச்சிராப்பள்ளி திருச்சி கேட்பாங்க. திருச்சிராப்பள்ளி திருச்சி இது எது மருவு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா திருச்சி மருவு மருவா இருக்கு. அதே வந்து திருச்சிராப்பள்ளி வந்து ஊர் பெயரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அடுத்து சோழநாடு அப்படின்னா சோநாடு இம்பார்ட்டன் வந்து. உதகமண்டலம் அப்படின்னா ஊட்டி உதகை வந்து, ரெண்டுமே வந்து அதனுடைய மருவு அப்படின்னு பார்க்குறோம். பைம்பொழில் அப்படின்றது பம்பொலி வந்து, பைம்பொழில்னா பம்புலி. அண்ட் கோவன்புத்தூர் அப்படின்றது கோயம்புத்தூர் வந்து. இப்போ கோயம்புத்தூர் வந்து இப்போ இங்கிருந்து வந்திருக்கு, கோவன்புத்தூர்ல தான் கோயம்புத்தூரா மாறி இருக்கு, அது இப்போ கோவையா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படின்றது அதோட முருவானா இருக்கு, கோவையா வந்து மாறி இருக்கு அப்படின்னு. தேவக்கோட்டைன்னா தேவோட்டை வந்து, திருநெல்வேலி நெல்லை வந்து, செங்கற்பட்டுன்னா செங்கை. அதே மாதிரி தஞ்சாவூர் வந்து தஞ்சை வந்து தஞ்சாவூர் வந்து, திருநின்ற ஊர் அப்படின்றது திண்ணனூர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மருவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள் எதுல இருந்து எது வந்திருக்கு அப்படின்றதும் நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா இல்லை எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க, எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஊர் பெயரும் அதனுடைய மருவும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன் அப்படி பார்க்கணும். இதுல நமக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து தஞ்சாவூர் தான் தஞ்சையா வந்து பாத்தீங்கன்னா மருவா வந்து இருக்கு. இது மட்டும் இந்த இடத்துல மட்டும் மாறி இருக்கு ஃப்ரெண்ட், மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது மட்டும் மாறி இருக்கு, அதோட மாத்திருப்பேன் அவ்வளோ. ஸோ அப்போ நமக்கு இதுல இம்பார்ட்டன் அப்படின்றத நான் வட்டமிட்டு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு தேர்வு நோக்கில் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம படிக்க உள்ள தலைப்பு வந்து வேலுநாச்சியார் பத்தி படிக்க இருக்கோம். அதே மாதிரி தாராபாரதி பத்தியும் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேலுநாச்சியார் அப்படின்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்குல வந்து முக்கிய பங்கு ஆற்றியவர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுல வேலுநாச்சியார் வந்து வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கி அமைப்பட்டர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படிங்கிறோம். இதுல நமக்கு என்ன தேர்வு அடிப்படையில் எது இம்பார்ட்டன் அப்படின்னா வந்து ஃபேக்ட் தான் ஃப்ரெண்ட். டைரக்டா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டோம். அவர் எந்த ஆண்டு, அவர் காலகட்டத்தை சம காலகட்டத்தை சார்ந்த முக்கிய லீடர்ஸ்ல யாரு, அவங்க யார் உதவி புரிஞ்சாங்க, அவங்க யார் எதிர்த்து போரிட்டாங்க, அவங்க எந்த பகுதியை கைப்பற்றினாங்க அப்படின்றதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கேள்வியை கேட்கக்கூடியது விடையா வரக்கூடியது என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த நபரின் பெயர் வந்து விடையா வரும் ஒண்ணு. ரெண்டாவது இடத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விடையா வரும். மூன்றாவது ஆண்டு, எந்த ஆண்டு எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நபர், இடம், ஆண்டு இது மூணுமே வந்து வரலாற்றின் அடிப்படையில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மூன்றின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து கேள்வி வந்து கேட்கறாங்க, அதுதான் விடையாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்த ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த முதல் பெண்மணி யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஜான்சி ராணிக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜான்சி ராணி வந்து அவங்களை எதிர்த்து போரிட்டது ஆங்கிலேயர் எதிர்த்து 1857 அப்படின்னு பார்க்கிறோம். இவங்க அதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போரிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் வந்து
பெண்மணி அப்படின்னு பார்க்குறோம். முதல் அரசு அப்படின்னு யார் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் 1730ஆம் ஆண்டு பிறந்த ஒரே மகள் வேலுநாச்சியார். அப்ப இவங்களோட தந்தையோட பேர் என்ன அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னர் அப்படின்னு பார்க்குறோம். எப்ப பிறந்தாங்க அப்படின்னா 1730 பிறந்தாங்க. இந்த தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன தெரியும், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழியிலே சிறப்பாக கட்டுறாரு. உருது தெரிஞ்சதுனால ஹைதர் அலி கிட்ட இவங்க உதவி கேட்கும்போது ஹைதர் அலி கிட்ட இவங்க வந்து நேரடியாக உருதுல பேசினால ஹைதர் அலி வந்து ஒரு உதவி வந்து பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் ஒரு சிறப்பு அப்படி பார்க்குறோம். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து 1746 மணந்து மகிழ்ச்சியோடு வந்தார். சோ அப்ப பிறந்தது 1730, திருமணம் 1746. தந்தை வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் அப்படின்னு பார்க்கிறோம் செல்லமுத்து வந்து. அவருடைய கணவர் யார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். அப்ப வேலுநாச்சியாரோட கணவர் வந்து எப்பொழுது கொல்லப்பட்டார் அப்படின்னு இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் வந்து பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் ஆங்கிலேயரால் வந்து. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அப்படியே திருப்பி வந்து அவருடைய நாட்டை வந்து மீட்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் கோட்டையில் தங்கி அங்க ஒரு பாளையம் இருக்கு. அந்த பாளையத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உதவி புரிவாங்க. சோ அப்ப திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் வந்து. இதுதான் வந்து அப்ப ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடுறதுக்கு முன்னாடி திட்டமிட்ட இடம் வந்து திண்டுக்கல் கோட்டை அப்படி பார்க்குறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன். 8 ஆண்டுகளுக்கு பின் வந்து திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்தது. அவரை சுற்றி அமைச்சர், தாண்டவராயர், தளபதிகளாய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் இருந்தார். அப்ப வேலுநாச்சியாருடைய அமைச்சர் யார் அப்படின்றது இம்பார்ட்டன். யாருன்னா தாண்டவராயர். தளபதிகள் யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது அப்படிங்கிற. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. நம்ம சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நேர்ந்து குரலில் கவலைப்படவில்லை ஆசிரியரை, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அப்ப அமைச்சர் தாண்டவராயர் வந்து எப்பவுமே கூடவே இருக்காரு. வேலுநாச்சியாருக்கு ஆதரவா இருந்திருக்காரு வந்து. அந்த இனிய நாளை எப்ப நம்ம மீட்க போறோம் அப்படின்னு எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போது வெளியே ஒரு பெரு ஆரவாரம் கேக்குது. மைசூர்ல இருந்து என்ன ஆகுது, வந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் சொல்றாங்க. அறையின் வாயில் வீரன் வந்து என்ன பண்றான், வந்து நின்று அரசியாருக்கு வணக்கம் சொல்லிட்டு மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர். அப்ப வேலுநாச்சியாருக்கு உதவி செய்ய எவ்வளவு குதிரைப்படைகள் வந்து ஹைதர் அலி அனுப்பி வச்சாரு அப்படின்னா 5000 குதிரைப்படைகள் அப்படி பார்க்கிறோம். குதிரைப்படைகள் வந்து அப்படி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்களை ஓய்வெடுக்க சொல்லிடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா. ஹைதர் அலி அனுப்பிய படை வந்து அது எவ்வளவு வீரர்களை கொண்டதுன்னா 5000 வீரர்களை கொண்டது. அது நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியம். அது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். அப்படியே மகிழ்ச்சி, அவர்களே ஓய்வெடுக்க நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்லிட்டு போயிறாங்க. ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொல்லி அரசியார்கிட்ட அமைச்சர் சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்கிறேன். கேட்டா நீங்க ஹைதர் அலி சந்தித்து பேசும்போது நீங்க உருதுல வந்து பேசுனீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றால் சின்ன மருது. அப்ப பன்மொழி அறிவு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் இணக்கமாக மற்ற நாட்டை சார்ந்தவரோட நம்ம சேர்ந்து ஒற்றுமையோடு போரிட முடியும் அப்படின்றது என்னுடைய வெளிப்பாடா வந்து இருக்கு அப்படிங்க. அதனால அவங்களுக்கு பல மொழி தெரியும். அதுல ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ், அதுக்கு அடுத்து உருது வந்து தெரியும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நமது வீரர்களும் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படைகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, சிவகங்கை மீட்க புறப்படலாம்னு சொல்றாங்க. ஆனா வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என் கணவர் கொல்லப்பட்டு வரான காளையார் கோவில தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கைப்பற்றணும். அப்ப முதல்ல அவங்க கைப்பற்ற பகுதி என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோவில் அப்படிங்க. சோ அப்ப மறுநாள் காளையார் கோவில் வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து யாரு தலைமை தாங்குறா அப்படின்னா வந்து மருது சகோதரர்கள் தலைமை தாங்குறாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமை ஏற்றார் வந்து. அப்ப 2 படைப்பிரிவா பிரிக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு. அப்ப பெண்களும் எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அதுல குயிலி வந்து தலைமை தாங்குறாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தலைமை தாங்க. காளையார் கோவில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் கடுமையான போர் நடைபெற்று அதனால இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்றோடியது. அப்ப காளையார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்ற போர்ல கடுமையான போர்ல ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியர் அவர்கள் காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போதே கோட்டையை தாக்கலான்றாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, விஜயதசமி வரட்டும், அன்றைய தினம் வந்து கோட்டை நுழைவாயில் திறந்திருக்கும் வந்து, அப்ப நம்ம போய் தாக்கலாம். அப்ப அனுமதிக்க மாட்டாங்களே, அப்பயும் வந்து கட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு அனுமதி உண்டு. அப்ப நம்ம பெண்கள் படைப்பிரிவை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாறுவேடத்துல உள்ள அனுப்பிடுவோம். அந்த கூடையில வந்து ஆயுதங்களை வச்சு அவங்க உள்ள போயிட்டு தாக்குதலை நடத்திட்டோம். அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவ தொடர்புடைய இடங்கள் இருக்குல்ல, அந்த வெடிமருந்துகள் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த வெடிமருந்து வச்சிருக்க பகுதியை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா வந்து உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, கட்டளை ஏற்றிருப்பாங்க. சோ அதை ஏற்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உடனே வந்து அந்த படைக்கு தலைமை தாங்கி யார் போறாங்க அப்படின்னா வந்து குயிலி வந்து போறாங்க. இதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வேலு நாச்சியாரை வந்து காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வற்புறுத்திருப்பாங்க. ஸோ அவங்க சொல்ல மறுத்தனால அவங்கள கொண்டுடுவாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் நட்ட சொல்லி வேலு நாச்சியார் வந்து சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு நடுகள் நடுவது ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் என்று சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா வந்து உடையாள் அப்படின்ற பெண் வந்து. ஸோ அப்போ உடையாள் அப்படின்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து உடையாள் பெண் வந்து துன்புறுத்தி கொலையும் செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க விடையாளுடைய இதுக்காக தியாகத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லிடுவாங்க வந்து. அப்போ நடுகள் அப்படின்னு நடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேலு நாச்சியார் வந்து போயிட்டு நடுகள் நட்ட இடத்துல வந்து இவங்களுடைய தாலியை வந்து இவங்க கையில இருக்கிற தாலியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுகளுக்கு வந்து காணிக்கையா செலுத்துவாங்க வந்து. ஸோ தான் வைத்திருந்த தாலியை வந்து நடுகளுக்கு ஏன்னா இவங்க வந்து கணவன் இறந்துட்டாரு, அதனால இவங்க தாலியை வந்து அணிய முடியாது வந்து. ஸோ அந்த தாலியை என்ன பண்றாங்க அப்படின்னா நடுகளுக்கு காணிக்கையா செலுத்தி வழங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடையாள் என்ற வீர பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் நட்டது யார் அப்படின்னா வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்குறோம். வேலு நாச்சியாரை காட்டி குடிக்க சொல்லி காட்ட குடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக ஆங்கிலேயர்கள் கொண்டிருக்காங்க. படை மறுநாள் வந்து காலை சிவகங்கை அடைந்தது. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி என்ன பண்றாங்கன்னா கோட்டைக்குள்ள வந்து பெண்கள் வந்து உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு என்ன பண்றாங்க, எப்படியாவது தீ வைக்கணும் அப்படின்றதான் பிளான். ஸோ அப்போ உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றால் வேலு நாச்சியார் வந்து. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1830 பிறக்கிறாங்க தெரியும். 1796 வரை அவருடைய காலம் எடுக்கிறோம். சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் யாருன்னா வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். குயிலியும் பெண்கள் படையினர் கோட்டைக்குள்ள செல்றாங்க. சிறிது நேரத்தில் கோட்டையில் பெருங்குச்சல் வருது. அந்த உயரமாக தீ எறிவது தெரிந்தது. உடனே நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலு நாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டு இறுதியில் ஆங்கிலேய படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி முழக்கப்பட்டன. அப்ப கோட்டையை வந்து கைப்பற்றியது அப்படின்னு பார்க்கிறோம். கோட்டையை விட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, ஆங்கில படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு வெளியேறியது இருக்கிறோம். அப்ப சிவகங்கை கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மீட்டனர் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் கேட்கும்போது குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். குயிலி தம் உயிரை தந்து தம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார் வந்து. அவரது துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு சொல்றாங்க. வேலு நாச்சியார் வீரம், மருது சகோதரின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகமும் இணைந்து சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வேலு நாச்சியார் டிசம்பர் 25, 1896 அன்று மறைந்தார் அப்படிங்கிறோம். வேலு நாச்சியார் மணிமண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து சிவகங்கை மாவட்டம் வந்து சூரக்குளம் கிராமத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். வீரவங்கை வேலு நாச்சியாருக்கு. அந்த நாச்சியார் நினைவு மண்டபம் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய காலகட்டத்தில் 2014 அன்று திறக்கப்பட்டது. அப்படி எப்ப திறந்து வைத்தார் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ராணி வேலு நாச்சியார் நினைவு தபால் தலை வந்து இந்திய அரசு வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2008 அப்படி பார்க்கிறோம். அவருடைய மணிமண்டபம் திறக்கப்பட்ட 2014, தபால் தலை வெளியிடப்பட்டது 2008 அப்படி பார்க்கிறோம். வேலு நாச்சியாரோட இறப்பு வந்து 1896 டிசம்பர் 25 பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி நமக்கு பொது தமிழ்லே இது தொடர்புடைய தலைப்பு தொடர்புடைய கேள்விகள் பொது தமிழ்ல நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ நம்ம இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தலைப்பு. இது மட்டும் இல்லாம நம்ம நேற்றைய தலைப்பு படிக்க வேண்டியதா நமக்கு வந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து தாராபாரதி அவரை பத்தி படிக்க வேண்டியது இருந்தது. சோ அதை படிச்சிருவோம். ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம தேர்வில் வந்து வெற்றி அடைய காரணமாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அந்த ரெண்டுமே தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தாராபாரதி அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவிஞர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவருடைய கவிதைகளும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இயற்பெயர் வந்து துரைசாமி ராதாகிருஷ்ணன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ துரைசாமி ராதாகிருஷ்ணன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயராக இருக்கு. ஸோ அவர் வைத்துக்கொண்ட பேர் வந்து தாராபாரதி அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய காலம் 1947 to 2000 அப்படி பார்க்குறோம். ஸோ சுலபமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு இயர் தான். சுதந்திரம் வாங்கினது 2000. பெற்றோர் வந்து துரைசாமி, புஷ்பம் அம்மாள். அதன் பேர் வந்து மலர்கண்ணன் என்கிற சீனிவாசன். ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கோவலை என்னும் சிற்றூர். வந்து துணைவியார் வந்து பெயர் வந்து சந்தானலட்சுமி. புதல்வர்கள் விவேகானந்தன், லோகுதிரி ஆண்டாள். அண்ட் தனது 54 வயதில் மறந்தார் எடுக்கிறோம். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு தோற்றம் இறப்பு அப்படின்றது நமக்கு முக்கியம் தான் தேர்வு அடிப்படையில். அடுத்து வந்து என்ன பணி புரிந்தார் அப்படின்னா ஆசிரியர் பணி புரிந்தார் அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். 34 ஆண்டுகள். வந்து படைப்புகள் அப்படின்றது இவருடைய முக்கியமான படைப்புகள் என்னென்ன அப்படின்னு புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விவசாயம் இவர் வேதம், வந்து பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை வந்து தாராபாரதி கவிதைகள், வந்து பூமியை திறக்கும் புன்சாவி,
இன்னொரு சிகரம், வெற்றியின் மூலதனம், வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு, புது கவிதை, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இது எல்லாமே அவருடைய படைப்புகள் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. புகழ் அப்படின்னு பார்க்கும்போது கவி ஞாயிறு என்ற சிறப்பு பெயரால் அறியப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்றது இவருடைய புது கவிதை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன் முக்கியமானது. அதற்கு அடுத்து வந்து புதிய விடியல்கள் அப்படின்றது இவருடைய முதல் படைப்பா வந்து இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன் அப்படிங்கிறோம். இவரது ஆசிரியர் என்ன சேவைக்காக, இவரது ஆசிரியர் சேவைக்காக தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். அப்ப ஆசிரியர் பணி பண்ணியிருக்காரு, நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசு 2010-11 காலகட்டத்தில் இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கியது வந்து. கவிஞர் தாராபாரதி எழுத்துமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அப்படி வந்து. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. நாட்டுடைமையாக்கப்பட்டது வந்து 2010-11 நாட்டுடைமை ஆக்கிறாங்க பார்க்குறோம். இதான் இவருடைய படைப்புகள் பார்க்குறோம். மொத்தமாவே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து முக்கியமானது 2, மற்றதும் படிச்சுக்கிட்டோம்னா நல்லதா. பாரதம் அன்றிய நாற்றங்கால், தாராபாரதியின் கவிதைகள். பாரதம் அன்றிய நாற்றங்கால், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது வந்து. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. இதுதான் நமக்கு வந்து கேள்வியா வந்து வந்திருந்தது. கோடிட்ட இடங்கள் நம்ம படிச்சோம். வந்து தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படி வந்து. தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நூலாடை அப்படின்றது படைப்பு இருக்குல்ல, அது வந்து திருக்குறள் அப்படி பார்க்கிறோம். வள்ளுவன் நெய்த திருக்குறள். மெய்மைகளை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசன் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. அப்ப காளிதாசனுடைய தேனிசை பாடல் காவிரி கரையில் எதிரொலிக்க, இது நம்ம பார்த்தோம். கம்மனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. சோ அப்ப நம்ம வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கவிதைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்ப இந்தியாவை வந்து என்ன பண்ணனா, இந்தியாவோட ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர. அப்ப கன்னிக்குமரியின் வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக கன்னியாகுமரியை சொல்றாரு வந்து. காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கு, காஷ்மீர் நார்த்ல இருக்குது, அதை கம்பேர் பண்றாரு வந்து. அதுக்கு முன்னாடி காளிதாசன் தேனிசை பாடல் காவிரி கரையில் எதிரொலிக்குது. அவர் பாடல் வந்து காவிரி கரையில் எதிரொலிக்குது. கம்பனின் அமுத கவிதைகள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது எங்க போகுது, கங்கை அலைகள் இசையமைக்க. கங்கை அலைகள் நார்த்ல இருக்கு. அப்ப நார்த் சவுத் கனெக்ட் பண்ற. மேற்கு மலை நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரை நலம் கேட்குமா. அப்ப நதிகள் என்ன பண்ணுதுன்னா மேற்கு கடற்கரையில தோன்றும் நமக்கு. சரி, மேற்கு மலையில தோன்றும், மேற்கு தொடர்ச்சி மலையில தோன்றும் நமக்கு தெரியும். அது என்ன பண்ணுது, கிழக்கு கரையின் நலம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அவ்வளவு சிறப்பா இருக்கு. அந்த புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம். அந்த புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி, புல்வெளியை வந்து பூக்காடாக்கி நாங்க பூக்களா வளருது. அந்த கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். சிற்பம் தான். அப்ப சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. கல்லை வந்து என்ன பண்ண, கல்லா அப்படி வைக்காம சிற்பமா செதுக்கி என்னது கலைக்கூடமா மாத்திட்டாங்க. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர வந்து. அப்ப இங்க உற்பத்தி ஆகிய உணவுப் பொருட்கள்ல மற்ற நாடுகள் வந்து பசி தீருது. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக அப்படின்னு அவருடைய அறத்தின் ஊன்றுகோலான அறத்தை வலியுறுத்துறார், உண்மையை வலியுறுத்துற காந்தியின் பார்க்கிறோம். அண்ட் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இல்லை அப்படின்னு. அப்ப புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் எதுன்னு சொல்லிட்டு கவிதைகள் வந்து யார் பாடினா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தாராபாரதி பார்க்கிறோம். இந்த முதல் இந்த 2 வரிகள் இருக்குல்ல, இது முக்கியமானதுன்னு பார்க்கிறோம். உலகில் இருக்கிறது நம்ம அண்டர்லைன் பண்ணது நம்ம கோடிட்ட இடங்களா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நினைவில் வச்சுட்டோம்னா சரியா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஃப்ரெண்ட், பாடலின் பொருள் அதுதான் மெயினா உண்மை. தேசம் நாடு தெரியும், பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு, பல புதுமைகளை செய்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம படிச்சது தான் இங்க வந்து பாடலின் பொருளா வந்து இருக்கு. நீங்க அப்படியே படிச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வந்து அடுத்து மற்றொரு கவிதை, திண்ணை எடுத்து தெருவாக்கு. அப்ப திண்ணை எடுத்து தெருவாக்கு அப்படின்றது அவருடைய புது கவிதை தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே அண்டர்லைன் பண்ணோம். ஸோ உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நண்பனை பார்த்து அவர் வந்து பாடுற மாதிரி இருக்கு. சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளி நிலத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லையா, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும், திண்ணைதானே உன் தேசம், உன் தெருவென்றையோ உன் உலகம், திண்ணையே இழுத்து தெரிவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு வந்து. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை வந்து. எத்தனை ஞானியர் பிறந்தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை வந்து. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் சொல்லிட்டு வந்து தாராபாரதியோட புது கவிதைகளா வந்து இருக்காடி முக்கலாம். ஸோ அப்ப திண்ணையை எடுத்து தெருவாக்கு அப்படின்றது அவரோட புது கவிதைகள் வந்து. ஸோ அந்த புது கவிதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பாடியது யாரு, இந்த புது கவிதை பாடியது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தாராபாரதி அப்படின்னு சொல்லி நினைவில் வச்சுக்கணும் அப்படி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து இன்றைய வகுப்புல வந்து நம்ம படிக்க உள்ள தலைப்புகளா வந்து இருக்கு. ஸோ நம்ம தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுறேன். ஆன்சர் பண்ணிட்டு நம்ம ஒரு 10:45 நம்ம
என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்றைய வகுப்பு வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம், ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா விடை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுறேன். பிரேக்குக்கு அப்புறமா நம்ம 10:45 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ்டர்டே கிளாஸ்னா அந்த இயர் சொல்லலாம். இயற்சொல் அப்படின்னா வந்து நம்மளுடைய புத்தகத்துல வந்து 28வது பக்கத்துல இருந்து இருக்கு. இலக்கிய வகை சொற்கள் இருக்கு. கடல், கப்பல், எளிதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனிக்கும் போது இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் அப்படின்னா, இயற் சொற்கள் வந்து பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும் முடிவுகிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து மண், பொன் அப்படின்னும் போது பெயர் சொல்லா வந்து இருக்கு. நடந்தான், வந்தான் அப்படின்னும் போது வினை இயற் சொல்லா இருக்கு. அவனை, அவனால் அப்படின்னா வந்து இடை இயற் சொல்லா இருக்கு. சாரி ஃப்ரெண்ட். மாநகர் அப்படின்னும் போது உரி இயற் சொல்லா இருக்கு. அப்ப இந்த இயற் சொற்கள் எங்கெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு முக்கியம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னா ஆகிய 4 இடங்களில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைய சொல்லும். ஸோ அப்போ இலக்கிய வகை சொற்களா நம்ம பிரிக்கும் போது இலக்கிய வகை சொற்கள் வந்து மொத்தம் 4 வகையா சொல்றோம். அதுல இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு பார்க்கறோம். அப்ப இயற் சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சொன்ன இந்த இது எல்லாமே இயற் சொற்களா வரும் அப்படின்னு. திரிச்சொல் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையா இருக்கும். அதாவது நம்ம இலக்கண இலக்கியங்கள்ல மட்டுமே காணப்பட வேண்டியிருக்கிறோம். திசைச்சொல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் வழங்குபவை, ஆனா பிற மொழியிலிருந்து வந்ததுதான் திசைச்சொல் அப்படின்ற வந்து. அதே வடசொல் அப்படின்னும் போது வடமொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இயற்சொல் அப்படின்னும் போது வந்து கடல், கப்பல், எளிதினான், படித்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மண், பொன், நடந்தான், வந்தான், அவனை, அவனால், மாநகர் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல மண், பொன்னா பெயர் இயற்சொல் வந்து. அதே நடந்தான், வந்தான்னா செயல குறிக்கல வினை இயற்சொல் வந்து. அவனை, அவனால் அப்படின்னும் போது இடையில வரக்கூடியது இடை இயற்சொல் அப்படி பார்க்கிறோம். அந்த மாநகர் அப்படின்றது உரி இயற்சொல் அப்படி பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து இயற்சொற்கள் அப்படி பார்க்கிறோம். ஓகேவா? ஷார்ட் பீரியட்ல வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி விட்டுட்டாங்க, எக்ஸாம் டேட்டை சொல்லலை. இதுக்கப்புறம் சிலபஸ் மாற்றுவாங்களா அப்படின்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். வந்து சிலபஸ் மாத்தினாலும் பெருசா ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க ஃப்ரெண்ட். உதாரணத்துக்கு வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வந்து டிபார்ட்மெண்ட் சிலபஸா இல்லை ஓப்பன் கோட்டாவான்னு சொல்லிட்டு ஜிகே பொறுத்தவரையும் அப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட். அதுல எதுவும் எந்த மாற்றமும் கிடையாது வந்து. அதே மாதிரி இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது சைக்காலஜி அப்படிதான் இருக்க போகுது, இங்கிலீஷ் தமிழ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டானா நீங்க புதுசா வந்து இருக்கிறது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். வந்து இப்போ மாத்திருக்காங்க, வந்து ஆக்ட் வந்து மாத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்றது வந்து இனிமேல் தான் சொல்லுவாங்க வந்து. ஆனால் இப்போ ஆக்ட் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேவும் சைக்காலஜியும் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எஸ்ஐ ஸ்டூடெண்ட் வந்து நேற்றைய வகுப்புல கேள்வி எண் வந்து 88. ஓ ஓகே அவர் கேட்டதுதான் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த சொற்களுக்கு அடைமொழியா இருக்கிறது வந்து. அப்ப எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லா வந்து இருக்கிறது என்ன திசைச்சொல்லா இருக்கு. திரிச்சொல்ல பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல் அப்படிங்க. ஆனா திரிச்சொல் வந்து பிறமொழியில இருந்து வந்து திசை சாரி திசைச்சொல் அப்படின்னா பிற மொழியில இருந்து வந்ததுன்னு பாக்குறோம். வடச்சொல் அப்படின்னா வடமொழியில இருந்து வந்தது அப்படின்னு பாக்குறோம் வந்து.
ஸோ அதுதான் திரிசொல் அப்படின்றது வந்து பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னா இலக்கண இலக்கியங்களை பயன்படுத்தக்கூடிய சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் வந்து திரிசொல் வந்து குறிக்குது வந்து. ஓகே ஃபைன். அவர் கேட்டது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டுருங்க. தேங்க்யூ. அதான் நம்ம இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விடை இங்கே இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கேள்விகளுக்கும் விடையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்திலே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இதை நல்லா திருப்பி திருப்பி படிச்சிங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த. ஸோ மனசில் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும் இந்த. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் திரிச்சொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொற்கள் எனவும் இருவகைப்படுத்தலாம். இப்போ வங்கம், மம்பி, நாவாய் அப்படின்னா கப்பலை வந்து குறிக்கக்கூடியது இருக்கு. அது இதழ் அப்படின்னும் போது பூவின் இதழ், உதடு, கண், இமை, பனையோடு, நாளிதழ் அப்படின்னு சொல்லி இதையும் போடுறோம். அப்ப நமக்கு வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல்லாவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கொடுத்துருக்கோம். நம்ம புத்தகத்திலே விடை இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து பல பொருள் தரும் சொல் அப்படின்னு பார்க்குறோம். அதே ஒரு பொருள் குறித்த பல சொல்லும் எது திரிசொல்லை தான் குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்னு பிற மொழியிலிருந்து வந்ததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. பிற மொழியிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆன்சர் மாதிரி இருக்கா? ஆமா ஃப்ரெண்ட், சாரி. கரெக்ட். திசைச்சொல்ல இயர் சொல்லலாம். சாரி ஃப்ரெண்ட், இது வராது. ஓகே புகழனி, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட். 105 இல்லையா? 105ல மண் துகள்களா? இதை செக் பண்ணுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட். ஓகே.
கரெக்ட், நீங்கள் சொன்னதான் கரெக்டு. மண் துகள்கள் தான் வந்து ஆன்சராக வந்து நெட்லேயும் இருக்குது. இந்த கண்டென்ட் டெவலப்பரை திருப்பி செக் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸோ இது திருப்பி இந்த பிடிஎஃப் வந்து திருப்பி நான் ரீஅப்லோட் பண்ணிடுறேன். அந்த ஏற்கனவே இருக்கிற பிடிஎஃப் வந்து எடுத்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்? வேறு ஏதாவது நீங்கள் பார்த்ததுல வந்து மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா? தியாகராஜன், தேங்க்யூ ஃப்ரெண்ட். வந்து எஸ், மண் துகள்கள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கைடு யூஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டோம், இதில் மிஸ்டேக் வந்திருக்கு. நான் திருப்பி கிராஸ் செக் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட். ஃபுல்லாக ஒரு தடவை பார்க்க சொல்லிங்கன்னா பார்த்துட்டு அதில் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா திருப்பி இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி நம்ம அப்லோட் பண்ணிடலாம். கண்டென்ட் டெவலப்பரை செக் பண்ண சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட். ஓகே சார், நம்ம தமிழ் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்த தலைப்பு அப்படின்னு எடுத்துனா மருவு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் பார்த்தோம். அதுக்கப்புறம் தாராபாரதி பார்த்தோம். ஸோ இது மூன்றுலேருந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 கேள்விகள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தாராளமாக. ஸோ அதை நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு கேள்வி வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து வேலுநாச்சியார் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையும் யூனிட் 3லையும் கேள்வி கேட்பாங்க. அண்ட் யூனிட் 6லையும் கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் புது அறிவிலும் அதுலேருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது படிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம விடையளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்குக்கு அப்புறமா நம்ம வந்து பாலிட்டி இன்றைய வகுப்புல வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது படிக்க உள்ள அப்படி சொல்லி பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. தொடர்ந்து நமக்கு கவர்னர் பத்தி கேள்வி கேட்கறாங்க, அதே மாதிரி சட்டமன்றத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்க, முதலமைச்சர் பத்தி கேள்வி கேட்கறாங்க. அது தொடர்புடைய தலைப்பு தான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் தியாகராஜன். ஓகே ஓகே.